நாளைக்கு தீபாவளி. வானம் முழுவதும் வான வேடிக்கை. நம்ம இந்த பட்டாசினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிருவோம். பட்டாசு கண்டுபிடிக்கப்பட்டு 2600 வருஷம் ஆகுது. முத சீனர்கள் தான் பட்டாசை கிமு 200 கண்டுபிடிச்சாங்க. அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. எதற்காகன்னா தீய சக்திகளை விரட்டவும் பேய் பிசாசுகளை விரட்டவும் கண்டுபிடிச்சாங்க. அவர்களிடமிருந்து அரேபிய அதை ஐரோப்பியர்களுக்கு சொன்னார்கள். நம்ம ஊருக்கு முகலாயர்கள் முதலாக இந்த வான வேடிக்கை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த வண்ணமான வான வேடிக்கையெல்லாம் 1830 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம ஊரில் நல்லா சுதந்திரமாக எல்லா நாளும் நம்ம வான வேடிக்கை வெடிக்கலாம். ஆனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒரு பார்க் கொடுப்பாங்க அரசாங்கத்தில், அங்கே தான் வெடிக்கணும். வான வேடிக்கைங்கிறது நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் சீனாலேயும் அது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். நம்ம ஊரில் கேரளாவில் வெடி வழிபாடே உண்டு. அதாவது தீய சக்திகளை விரட்டவும் எதிர்மறை சக்திகளை விரட்டவும் கேரள கோவில்களில் வெடி வழிபாடு உண்டு. இங்கே நம்ம தீபாவளிக்கு பட்டாசு மத்தாப்பு எல்லாம் பொருந்துகிறோம். வெளிநாடுகளில் லண்டன், நியூயார்க், சிட்னி போன்ற பெருநகரங்களில் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போது அரசாங்கமே விதவிதமான அழகான வான வேடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருவார்கள். வண்ணமிகு பண்டிகை தீபாவளி பண்டிகை. வெடி மற்றும் மத்தாப்பு உற்பத்தியில் இந்தியாவிலேயே சிவகாசி, நம்ம ஊர் சிவகாசி தான் பயங்கர ஃபேமஸ்ஸு. இப்போ 2-3 வீடியோ வந்துச்சு எப்படி கம்பி மத்தாப்பு செய்கிறாங்க, எப்படி சீனி வெடி செய்கிறாங்கன்னு. அவங்கெல்லாம் நமக்காக கடுமையாக உழைக்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து உழைக்கிறாங்க. அந்த வேலை செய்கிறவங்களுடைய உடல் முழுக்க அந்த கந்தகத்தூள் ஒட்டி இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான வேலை அது. அவங்க நமக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. தீபாவளியை நம்ம சேஃபாக கொண்டாடணும். தீபாவளி காற்று மண்டலத்தை மாசுபடுத்தாமல் நம்ம பார்த்துக்கிறணும். அதே நேரத்தில் வனவிலங்குகள், அதுக்கப்புறம் இந்த காகம், பறவைகள், பூனை, நாய்கள்லாம் ரொம்ப பயந்து போயிடும். எப்பயும் நான் இப்போ வயசாகிட்டதுனால கதை சொல்கிறேன். சின்ன வயசில் நானும் எப்படா தீபாவளி வரும்னு வெடியை பிரிச்சுப்போம். நானும் என் தம்பியும். அவன் தூங்கையில் நான் திருடுவேன், நான் தூங்கையில் அவன் திருடுவான். ரொம்ப சந்தோஷமான இளமை கால நினைவுகள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.